ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எப்போவும் செய்கிற அவல் பாயசம் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் நடக்கிற சின்ன பூஜைக்கு பிரசாதமாக செய்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக நீங்கள் இதை செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ இதை செய்கிறதுக்கு ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் இது கூட 8 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 8 திராட்சையும் சேர்த்துக்கலாம். இதில் வெறும் நீங்கள் முந்திரியை மட்டும் வறுத்து சேர்க்குறதா இருந்தாலும் அப்படியும் சேர்த்து செஞ்சுக்கலாம். இப்போ முந்திரி திராட்சையை மிதமான சூட்டில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்ல பொன்னிறம் மாற வரைக்கும் வறுத்துக்கோங்க. திராட்சை நல்லா உப்பி வரணும். ஸோ நல்லா வறுப்பட்டதும் ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுட்டு இப்போ அதே பேனில் 1 கப் அளவுக்கு லேசான அவல் சேர்த்துக்கோங்க. லேசான அவல் சேர்த்து ஒரு 4 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. வறுக்கிற கிளிப்பு மிஸ் ஆயிடுச்சு, அதனால தான் இந்த வீடியோவில் காட்ட முடியல. ஸோ நல்லா 4 நிமிஷம் இந்த அளவுக்கு வறுத்ததும் இதையும் ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுருங்க. இப்போ இதில் நம்ம ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கலாம். இதில் 1/2 கப் அளவுக்கு கேரட் துருவல் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இந்த அவல் பாயாசத்துக்கே நல்ல ஒரு கலரும் டேஸ்ட்டும் கொடுக்கறது இந்த கேரட் தான். ஸோ நம்ம எப்போவும் சிம்பிளாக வெறும் அவல் மட்டும் வச்சு செய்வோம். ஸோ கேரட் சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கேரட்டை நல்லா கலர் மாறி வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க மிதமான தீயில வச்சுட்டு. இப்போ இது கூட 3 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. சரியாக நம்ம அவல் எடுத்த அதே கப்லேயே எல்லாத்தையும் அளந்து சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். பால் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க அவளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பால் அவல் ரெண்டும் நல்லா வெந்து வரட்டும். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அவல் சீக்கிரமாக வெந்துருங்க. நம்ம லேசான அவல் தான் எடுத்துருக்கோம், அதனால் ரொம்ப டைம் எடுக்காது. இப்போ மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் மிதமான தீயில கொதிக்க வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த கேரட்டு அவல் ரெண்டுமே நல்லா வெந்து வந்திருக்கும். கேரட்டும் நம்ம நல்லா சின்னதாக தான் துருவி சேர்த்துருக்கோம், அதனால் சீக்கிரமாக வெந்துடும். அவளும் நல்லா வெந்து வந்துடும். இப்போ ரெண்டும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் அவல் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை இனிப்பு அளவாக நீங்கள் சாப்பிடுவீங்கன்னா 1/4 கப் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு கொதி கொதித்து வரணும். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு ஒரு கொதி கொதித்து வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இது கூட நெய்யில் வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். கூடவே வாசனைக்கு ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு பரிமாற வேண்டியதான், அவ்வளோதான். சூப்பராக சிம்பிளாக ஒரு 10 நிமிஷத்தில் அவல் பாயசம் ரெடி ஆயிருச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ஒரே ஒரு முறை செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா சூடாக குடிக்கிறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சூர்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.